அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்திற்கு பயிற்சி அளிக்கப்படும். பருவநிலை மாற்றத்தை தாங்கும் 102 பயிர் வகைகள் அறிமுகம் செய்ய திட்டம். சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் இடையே தொழில் வழி சாலை அமைக்கப்படும். தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்வது கிரிமினல் குற்றமல்ல என நிர்மலா சீதாராமன் பேச்சு. ஒரு கோடி வீடுகளுக்கு சூரிய மின்சக்தி அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வீடுகளில் சோலார் மின்கூரைகள் அமைத்தால் 300 யூனிட் இலவச மின்சாரம் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. பீகாரில் புதிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட திட்டங்களுக்கு 26,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு. பீகாரில் விமான நிலையங்கள், மருத்துவமனைகளை மேம்படுத்த திட்டம். பீகார், ஆந்திரா, ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 5 மாநிலங்களை மேம்படுத்த சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பு. ஆந்திராவின் அமராவதி நகர வளர்ச்சி கட்டமைப்புக்கு 15,000 கோடி ஒதுக்கீடு. நாட்டின் பணவீக்கம் 4 விழுக்காடு என்ற அளவில் நிலைநிறுத்தப்படும். மாநில அரசுகளோடு இணைந்து நகரங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3 திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என நிதியமைச்சர் அறிவிப்பு. நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்களுக்கான கல்விக் கடன் வட்டி ரத்து செய்யப்படும். உயர்கல்வி பயில மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. சிறு குறு நிறுவனங்கள் மேம்பாட்டிற்கு கடன் உத்தரவாதம் திட்டம் தொடங்கப்படும். முத்ரா கடன் திட்டத்திற்கு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்படும். புதிதாக 12 தொழிற்பேட்டைகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் மேலும் 3 கோடி வீடுகள் கட்டுவதற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு என பட்ஜெட்டில் அறிவிப்பு. நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டப்படும் என நிதியமைச்சர் தகவல். தங்கம், வெள்ளி மீதான சுங்கவரி 6 விழுக்காடாக குறைப்பு. தங்கம் ஒரு சவரன் 800 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு. செல்போன் உதிரி பாகங்கள், சார்ஜர் போன்றவற்றுக்கான சுங்கவரி 15 விழுக்காடாக குறைப்பு. புற்றுநோய்க்கான 3 முக்கிய மருந்துகளுக்கு சுங்கவரி ரத்து. மட்காத பிளாஸ்டிக் தயாரிக்கும் அமோனியா போன்ற மூலப்பொருட்களுக்கு சுங்கவரி உயர்வு. தொலைத்தொடர்பு பொருட்கள் வரி உயர வாய்ப்பு.